ஐபிஎல் 2025ல சிஎஸ்கேக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம அங்கேயே அதை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு நல்ல டீம் அடுத்த வருஷம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நல்ல டீமாக ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் இன்னொரு இடம் நம்மளுக்கு சஞ்சு சாம்சன் தேவைப்பட்டாரு. ஸோ அந்த மாதிரி சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா பயங்கரமான ஒரு ஆப்ஷன் கண்ணு முன்னால இருக்கு. அந்த ஆப்ஷன் நல்லதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக நீங்க ஜடேஜா இல்லை அஸ்வினை எங்க டீமுக்கு கொடுக்கணும். அப்போதான் நாங்கள் சஞ்சு சாம்சனை உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஆர் சொல்லியிருக்காங்க. சரி, அஸ்வின் தானே ஐபிஎல் 2025ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல, ஐபிஎல் 2026ல மட்டும் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. பட் அது விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்ஷன் எனக்கு எந்த வருஷம் சரியா தெரியல. அந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல பஞ்சாப் அஸ்வினை வாங்கியிருந்தாங்க. ஸோ ஆப்போசிட்டா இந்த ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் பார்த்து சிரிச்சாங்க. என்னடா இவ்வளோ காசு கொடுத்து அஸ்வின் வாங்கியிருக்கீங்க, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஆனா அப்போ அஸ்வின் ஆர்சிபி மேல விக்கெட் எடுத்துட்டு கத்துன கத்து உங்களுக்கே தெரிஞ்சு. ஆமாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அஸ்வினை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லல. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எமோஷனா அஸ்வினை வாங்கினாங்க. பட் அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடுற போது அவர் அந்த இடத்த தான் மெயினா இன்க்ரீஸ் பண்ணிக்க பாப்பாரு. மீன்ஸ் அந்த இடத்த இம்ப்ரூவ்மெண்டா எடுத்துக்க பாப்பாரு. சரி, அப்படி அஸ்வினை கொடுத்துட்டு நம்ம சஞ்சு சாம்சனே வாங்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பவுலர் அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு பவுலிங்கு நீங்க யாரை எடுத்துப்பீங்க? ஒரு ஸ்பின்னரானா இருக்கட்டும் இல்ல பேஸ் பவுலரானா இருக்கட்டும். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு பார்த்தா பிரசித் கிருஷ்ணாவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங் டெஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கின அடிக்கு எந்த டீமுமே அவர் எடுக்க மாட்டாங்க. பட் எடுக்க வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் சான்சஸ் ஆர் வெரி ஹை, சாரி வெரி லோ. ஸோ யோசிச்சு பாருங்க. இப்போ சிஎஸ்கே எந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இன்னும் இந்த ஒரு டிஸ்கஷன் ஒரு முடிவுக்கு வரல. எல்லாருமே சாம்சன் எடுக்கிறது கன்ஃபார்ம். பட் அந்த ஒரு பவுலிங் பிளேஸ் யார் ஆக்கிபை பண்ணுவா அப்படி போனா அப்படிங்கிறது